இந்த ஸ்னேக் பிளான்ட் என்னை பார்த்து கேட்குற ஒரே கேள்வி, எப்படி இருந்த என்ன இப்படி ஆக்கிட்டே அப்படின்ற மாதிரி தான். ஆக்சுவலாக நல்ல 3 லேயரோட சூப்பராக இருந்தது வாங்கிட்டு வந்த போது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு லேயர் காய ஆரம்பிச்சது. அதுக்கான ரீசன் என்னன்னு தெரியல. சரி யூடியூப்பில் சர்ச் பண்ணலான்னு சர்ச் பண்ணிகிட்டே வரும்போது ப்ரொவகேஷன் பண்ணலான்னு ஒரு வீடியோ இருந்தது. அது உள்ளே போய் பார்த்தேன். ஜஸ்ட்டு ஒரு லேயர் கட் பண்ணி தண்ணியில் வச்சாலே அதுலேருந்து வேரும் அரும்பும் வரும். அதை நீங்கள் அதுக்கப்புறம் மண்ணில் நட்டு வச்சிட்டிங்கன்னா புதுசாக ஒரு ஸ்னேக் பிளான்ட் உருவாகும் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. சரி அதையே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு காஞ்ச ஒரு பக்கத்துலேருந்து மீதி இருக்க பக்கத்தை நான் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வைக்கிற மாதிரி ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அது வந்து வேரும் அரும்பும் வந்துச்சுன்னா அவங்களுக்கு காட்டுறேன்னு வேற சொல்லியிருந்தேன். பட்டு கொஞ்ச நாள் அப்படியே நம்ம விட்டுட்டோம். திடீர்னு வந்து அந்த சைட் போகும்போது பார்த்தா அதில் வந்து கொசு முட்டைலாம் போட்டு அதில் லைட்டாக புழு புழுவாக வரும்ல, அந்த மாதிரி வந்திருந்தது. என்ன இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணி எடுத்துகிட்டு போய் ஊற்றிட்டு வேறு தண்ணி மாற்றலான்னு பார்த்தா இந்த செடி எடுத்து பார்த்தாலே அது குழன்னு அழுகி போயிருந்தது. இதுக்கப்புறம் இதுலேருந்து எதுவும் வராது. ஒருவேளை அந்த வீடியோவில் அவங்க கெமிக்கல் கலந்துருப்பாங்களோ. எனவே இனிமேட் நம்ம இதை ட்ரை பண்ணக்கூடாது. பாவம் அந்த செடி.